ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். தேஷாம் ஞானி நித்யயுக்த ஏகபக்தர் விசிஷ்யதே பிரியோ ஹி ஞானினோத்யர்த்தமஹம் சசமவ பிரியஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 17வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்ற விஷயம் என்ன என்றால், போன ஸ்லோகத்தில் யாரெல்லாம் என்னை வழிபடுகிறார்கள், என்னை வழிபடுகிறவர்கள் 4 வகையாக இருக்கிறார்கள் அர்ஜுனா என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். முதல் இந்த 4 வகையை ஆர்த்தோ ஜிக்ஞாசுரத்தாத்தி ஞானி என்று 4 வகையை சொன்னார் நம்மளோட கிருஷ்ணர். முதல் வருவது ஆர்த்தோ. ஆர்த்தோ என்று சொன்னாலே கஷ்டத்தில் இருப்பவர் என்று பொருள். ஜிக்ஞாசுர் என்று சொன்னால் அந்த இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளணும் என்ற ஆர்வம் இருக்கிறவர். அர்த்தார்த்தி என்றால் இந்த உலகியல் சுகங்களுக்காக ஆசைப்படுகிறவர்கள், இந்த உலகிய சுகங்களை அனுபவிக்கணும் என்பதற்காக இறைவனின் கருணையை நாடுகிறவர்கள். அர்த்தார்த்திக்கு அப்புறம் வர்றதுதான் ஞானி என்கிற சொல். ஞானி என்பவர் அந்த இறைவனை தனக்குள்ள வசிக்கிறார் என்று உணர்ந்து கொண்டு அந்த இறைவனை சந்தோஷப்படுத்துவதற்காக, அவரை ஆனந்தப்படுத்துவதற்காக, அவரை திருப்தி செய்வதற்காக தன்னுடைய அனைத்து கடமைகளையும் செவ்வனே செய்து அந்த கடமைகள் மீதும் அந்த கடமையிலிருந்து வரும் அந்த பலன் மீதும் அவர் ஆசை கொள்ளாமல், கர்மாவிலிருந்து வரும் பலன் மீதும் ஆசை கொள்ளாமல் தன்னுடைய கடமையை இது என்னுடைய கடமை என்று செய்கிறாராம் அவர். அதனால் அந்த கடமையிலிருந்து வரும் பலன் மீது அவருக்கு துளி கூட ஆசை கிடையாது. அகங்காரம் மமகாரம் பற்றுகள் ஆசை அற்றவராக இருக்கிறார் இந்த ஞானி. இப்படி மாசற்ற ஞானியாக இருக்கிற இவர்தான் இந்த 4 பேர்ல இந்த நான்கு வகையாக சொன்னாரோ நம்மளோட கிருஷ்ணர். இந்த 4 பேர்ல எனக்கு ஞானியை தான் ரொம்ப பிடிக்கும் அர்ஜுனா என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்தில் அதான் சொல்றார். அதாவது இங்க அவர் ஞானியை தான் ரொம்ப பிடிக்கும் என்று சொல்வதற்காக மற்றவாளை பிடிக்காது என்ற அர்த்தம் இல்லை. மற்றவாளை காட்டிலும் அந்த ஞானியை ரொம்ப பிடிக்கும். அந்த இறைவனை நோக்கி யாராவது வந்தா என்றாலே, அந்த இறைவனை நோக்கி யாராவது பக்தி செலுத்தினானாவே அதுவே அந்த இறைவனுக்கு பேரானந்தத்தை அளிக்குமா. அதனால் அப்படி ஒரு பக்தியை செலுத்துகிறவர்கள் இந்த முதல் 3 வகையில் இருக்கிறவா அவளையும் ரொம்ப பிடிக்கும் அர்ஜுனா எனக்கு. ஆனால் 4வது வகையாக இருக்கும் இந்த ஞானிகள் அவள் எனக்கு ரொம்ப பிரியமாக பிடிக்கும் அர்ஜுனா என்று சொல்றார் இவர். ஏனென்றால் எப்பொழுதும் என் சிந்தனையிலே இருப்பார்கள் இவர்கள். இவாளுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், அதனால் எனக்கு இவாளை ரொம்ப பிடிக்கும் என்று அழகாக சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இவாளுக்கு என்ன ரொம்ப பிடிக்காதனால எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவளோட மனதில் எப்பயுமே என்னையே சிந்தனை செஞ்சுட்டு இருக்கா, அது போலவே என் மனதில் நான் எப்பயுமே அந்த பக்தர்களை சிந்தனை செஞ்சுட்டு இருக்கேன் என்று அழகாக சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதனால் ஞானியை ஏன் பிடித்திருக்கு என்று கேட்கிற அந்த கேள்விக்கான அந்த ஒரு விடை என்ன என்றால், எப்பொழுதும் அந்த இறைவனின் சிந்தனையிலே இருப்பார். எந்த கர்மாவை செய்தாலும் எந்த கடமையை செய்தாலும் அந்த இறைவனை திருப்தி செய்வதற்காகவே செய்கிறார். அதே நேரத்தில் அகங்காரம் மமக்காரம் போன்ற கெட்ட குணங்கள் தீய குணங்கள் இல்லாமல் இருக்கா. எப்பொழுதும் அந்த இறைவனின் சிந்தனையிலேயே அந்த இறைவனோட அவரின் சிந்தனையிலேயே இருந்து மனதுக்குள்ளேயே அந்த இறைவனோட ஒன்றியவர்களாக இருப்பவர்கள் இவா. இப்படி இருக்கும் ஞானிகள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். சுருக்கமாக சொல்லணும் என்றால், அந்த 4 விதமான நபர்கள்ல கஷ்டத்தில் இருப்பவா, பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்ற அந்த ஒரு ஆர்வம் இருக்கிறவா, 3வது அந்த இறைவனை நாடி உலகியல் சுகங்களை அனுபவிக்கணும் என்று ஆசைப்படுறவா, 4வது வகையான ஞானி. இந்த 4 பேரை நம்ம ஒப்பிட்டு பார்க்கையில் அந்த இறைவனுக்கு ரொம்ப பிடித்தது இந்த ஞானிகளை தான் என்றுதான் சொல்லணும். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 17வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.